பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான நாளில் கூட வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கருமையான தேவச்சனமே, இந்த பகுதி சொல்லுகிறது காலம் நிறைவேறிற்று. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மூன்றாவது, மனம் திரும்பி. நான்காவது, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிற்று, சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், காலம் நிறைவேறிற்று. கலாத்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது: காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலிருந்து பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பார்ப்போம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காலம் நிறைவேறிற்று. மார்க்கில் பார்க்கிறோம். கலாத்தியர்ல காலம் நிறைவேறின போது, அந்த காலம் நிறைவேறின போது, இந்த ரைட் டைம்ல, ஆமென், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்திலே, வேதம் சொல்லுகிறது, நிறைவேறும் போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பார்ப்போம். எனக்கு அருமையான தேவஜனமே, காலம் நிறைவேறின போது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு காலத்தை வைத்திருந்தார். அவர் சிறியனிடத்திலே மனிதனாக பிறப்பதற்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறியனிடத்திலே மனிதனாக பிறந்தார். இந்த பூமியிலே வாழ்ந்தார். 3.5 வருஷம், 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்து 3 வருஷம் ஊழியத்தை செய்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை தேவன் இந்த பூமியில வந்து வாழ்ந்து காட்டினவர். அந்த காலம் நிறைவேறின போது அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எபேசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துக்கு நேர திருப்பிக் கொள்ளுங்க. 9-10 வசனங்களை கவனிப்போம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. கவனிங்க, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்து அல்லாம யூதர்களும் மற்ற தேசத்தாரும்
இணைய முடியாது. கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க தான் இருதரத்தாரை ஒன்றாய் இணைக்கிறதா இருக்குது. பிரிந்து போன உறவு தேவனுக்கும் ஜனங்களுக்கும் பிரிந்த உறவை மீண்டுமாய் புதுப்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் சகலமும் நடக்கும். அதே தீமோத்தேயு புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பார்க்குறோம். 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாம, அதாவது நம்ம செய்த நல்ல கிரிகளின்படி நல்ல காரியத்தின் நிமித்தமாக ரட்சிக்கப்படாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி கால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி கால முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபையின்படி, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. தேவன் பாராட்டின கிருபையினால தகுதியே இல்லாத நம்மளை அவருடைய கிருபை தகுதிப்படுத்தி பாவிகளாய் இருந்த நம்மளை பரிசுத்தமாக்கினது அவருடைய கிருபை. ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 10வது வசனம் சொல்லுது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டு, இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த கிருபையின் காலத்தில், இந்த ரட்சிப்பின் காலத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்படாதவர்கள் உபத்திரவ காலத்தில் மனம் திரும்ப முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அது மிகவும் அரிது. அந்த கிருபையை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். நம்முடைய சுவிசேஷமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக பிறந்தார். இந்த உலகத்தில் வந்து 33 வருஷம் உயிரோடு இருந்து 3 வருஷம் ஊழியம் செய்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்கிறதை சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படுகிறது. பவுல் சொல்றவள், அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷகர், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்களே ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார்? இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரித்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறவராக ஜீவனுள்ள தேவனாக வாசம் பண்ணுகிறார். இதைத்தான் சுவிசேஷமாக. இந்த சுவிசேஷத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்கிற இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிங்க. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற போதுதான் ரட்சிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டு என்னை பரிசுத்தமாக்கின இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசி. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தீத்து புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம்.
தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொண்டு அதில் 3-4 சொல்லுது, பொய்யுரையாத தேவன். நோமங்க, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உண்டாகும்படி. எனக்கு அருமையான தேவ ஜனமே கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதலாய் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே இதற்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அது நித்திய ஜீவ காலமான வாழ்க்கை உண்டு. தேவனோடு பிதாவோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆமென் நித்திய காலமாய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெறும்படிதான் அந்த சுவிசேஷத்தை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, இன்றைக்கும் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் ஜீவாதிபதியா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க நித்திய ஜீவனை பெற முடியும். அதை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. இந்த வார்த்தை வெளிப்படுகிறவனுக்கு நேராக அருமையான சகோதரனே சகோதரியே, நீ நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவிலே விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நீ இருக்கிறாய். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீ விசுவாசி, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதியாயிருக்க. இதுவே காலம், ஏற்ற காலம் இதுவே. காலம் நிறைவேறினது, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு காலம் நிறைவேறினது. காலம் நிறைவேறின போது அது விளங்கும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இப்பொழுதே நீங்க விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல, இயேசு கிறிஸ்துடைய பரமேறுதல, இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து விசுவாசிங்க. நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துனாலதான் கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிங்க. இப்பொழுதே நீங்க ரட்சிக்கப்படும். அந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் நம்புறாங்களோ, அந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.